கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நித்தமும் நடத்துகிற ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நிமிடந்தோறும் கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். மகா வறட்சியான காலங்கள், கஷ்ட காலங்கள், வேதனையான காலங்கள், வியாதியின் காலங்கள், இல்லையா துக்கத்தின் காலங்கள், கண்ணீரின் நாட்கள், இவைகள் எல்லாவற்றிலுமே தேவன் உங்களை என்ன செய்கிறான்? உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி நான் நடத்தி கொண்டு வருவேன், நான் உங்களோடு இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன் எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக்குவார். அதை வறண்ட போன இன்றைக்கி வாழ்க்கையை இன்றைக்கி செழிப்பாய் மாற்றுகிற தேவன். அதுதான் சொல்ல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா. ஏன்னா உன்னை செழிப்பை நான் எல்லாருக்கும் காண்படியாக செய்வேன், உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் நான் உன்னை உயர்த்துவேன், நீ நீரூற்றை போல், அதாவது பசுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.